சின்ன வயசுல எனக்கு பிடிக்காத விஷயம் எல்லாம் இப்போ எனக்கு பிடிக்குதுன்றால் நாங்கள் இப்படிப்பட்ட ஆக்கள். சின்ன வயசில் எனக்கு என்ன தலைமாற விருப்பமே இல்லை என்றால் சரியான அடர்த்தி என்று எனக்கு லைக் விருப்பமே இல்லை என்ற தலைமார். ஓகே, அடர்த்தி கூட வேற அடர்த்தி மட்டும் இல்லை, அந்த ஒரு ஒரு தலைமாரில் ஒரு 10 தலைமாரி இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு. ஓகே, ஸோ கழுவும் போது 3-4 hours பிடிக்கும். காய வைக்கிறதுக்கு எனக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்தேன். பேருந்து என்ன நடந்தது 2021 கடவுள் என்ன சொன்னார், நீ உண்ட தலைமாரை உனக்கே பிடிக்காதன்னா ஏன் நான் உண்ட தலைமையில வச்சிருக்கோணும். அண்டே இந்த தலைமை முழுக்க விழ தொடங்கிட்டுது. ஓகே, என்னை தலைமை விழ தொடங்கும் போது நான் சரியா பார்த்தேன், என்னடா இது இப்படி விழுகுதுண்டு. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். அந்த டைமில் என்ன நடந்தது 2021 கோவிட் ஸ்டார்ட் பண்ணது, லைக் ஸோ மெனி டிஃப்ரெண்ட் இதுங்கள் இருந்தது, விஷயங்கள் இருந்தது அந்த டைமில். ஆனால் என்னை தலைமார் கட்டா விழும்போது எனக்கே பயம் வேறு ஏதோ ப்ராப்ளம் உண்டு, ரைட்? ஸோ என் அம்மா சொன்னவன், இந்த செம்பருத்தியிலேருந்து உனக்கு ஒரு ஆயில் ஒன்று செஞ்சு தரேன், அந்த ஆயிலில் கிணக்கா நியூட்ரியன்ஸ் இருக்குது உன்னோட தலைமாரை திருப்பி க்ரோ பண்ண வைக்கிறதுக்கு. ஏன்னா நான் விழ தொடங்கினோன்னா டக்குன்னு இது மட்டும் வெட்டிட்டேன். நீங்கள் இந்த 2021 வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், என் தலைமார் இப்படி இருந்தது. ஏன்னா எனக்கு அவ்வளோக்கு பிடிக்கல, ஏன்னா நான் இவ்வளோ தலைமை விழுகுதுன்னு எனக்கு லைக் சரியான லைக் கவலையாக வந்துட்டுது. ஸோ இந்த ஆயிலில் நான் ஒரு 6 months வச்சு பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைமே எனக்கு அந்த டெக்ஸ்டர் அண்ட் டிஃப்ரென்ஸ் வந்துட்டுது. ஏண்டா இந்த தலைமார் இந்த ஆயில் போட்டோன்னே இந்த தலைமார் சரியான அந்த ஹெல்த்தியாக வர தொடங்கிட்டுது. ஹெல்த்தியாக தொடங்கினோன்னே நல்லா ஃபாஸ்ட்டாக வளர தொடங்கிட்டுது, வேறு நல்லா ஸ்ட்ராங்காக வளர தொடங்கிட்டுது. ஸ்ட்ராங் எங்களுக்கு சரியாக இம்பார்ட்டண்ட். ஏண்டா ரூட்ஸ்லேருந்து நாங்கள் ஸ்கெல்ப்லேருந்து நாங்கள் ஸ்ட்ராங்காக வளர்த்தா தான் அது விழாமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடித்தோன்னே நான் நினச்சேன், ஓகே இது நல்ல வேலை செய்யுது, இந்த கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்போம்ண்டு. ஏண்டால் அவளுக்கும் கிணாக்களுக்கு இந்த டைமில் ஸ்ட்ரெஸ்ஸில் ப்ராப்ளம்ஸ், ரைட்? அப்போ கொடுக்க தொடங்கினோன்னே தான் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது தான் நான் நினச்சேன், ஓகே இது இன்னும் கூட ஆக்களுக்கு கொடுக்கணுமெண்ட். ஸோ வாழ்க்கையில் கடவுள் எதை தந்தாலும் அதை நாங்கள் ஃபுல் ஹார்ட்டோடு நீங்கள் எக்ஸப்ட் பண்ணிங்களென்றால் எப்பயும் எங்களோட இருக்கும். என்ன நடந்தாலும் எழுதி வச்சது தான் நடக்கும். ஸோ நடக்கிறத முழுக்க ஹார்ட்டில் எடுத்துக்கொண்டு இதான் நடக்குது, இட்ஸ் ஓகே, அக்செப்ட் பண்ணணும். ஸோ இது தலைமாரை பற்றியும் இல்லை, எல்லாத்தையும் பற்றி நீங்கள் இது லைஃப்பில் ரிலேட் பண்ணலாம். ஓகே, எனக்கு என்ன தெரியும்.